ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் பார்த்தீங்கன்னா பழனிக்கு கல்யாணம் பண்ணணும்னு பாண்டியன் நினைக்கிறது ரொம்பவே சந்தோஷமான விஷயம்தான் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ பிரச்சனைகள் நடந்ததுக்கு அப்புறமும் பாண்டியன் ஒரு முடிவு பண்ணியிருக்காரு. அதாவது பழனிக்கு நல்லபடியாக நம்ம கல்யாணம் பண்ணி வைக்கணும். அவன் நமக்காக நம்மளை நம்பி இந்த வீட்டிலே நமக்காக இருந்தவன். ஸோ அவனை நம்ம கைவிட்டுறக்கூடாது அப்படின்றதுக்காக அவருடைய கல்யாணத்துக்கு அடுத்தடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறாரு பாண்டியன். அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு சம்மந்தம் பார்த்துருக்காரு. அவங்கக்கிட்ட நிறைய விஷயங்கள், எல்லா விஷயங்களையுமே அவர் ஓப்பனாகவே சொல்லிடுறாரு. இங்கே பாருங்கள், என்னுடைய பையன் மாதிரி தான் பழனி. அவனை நான் சின்ன வயசுலேருந்தே நான் தான் வளர்த்துக்கிட்டு இருக்கேன். அவன் எனக்கு ஒரு பையன் மாதிரி தான். அவன் என்னுடைய கடையை நான், செந்தில், அப்புறம் பழனி 3 பேரும் சேர்ந்து தான் பார்த்துட்ருக்கோம். அதுக்காக அவன் அங்கே எடுபிடி வேலை பார்க்குற ஆள் கிடையாது. அவங்க அண்ணங்க நிறையா அவனுக்கு இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட வரன்னு பார்த்தோம். எல்லா இடத்துலையுமே அவன் எடுபிடி வேலை பார்க்குறான் அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த கல்யாணத்தை என்ன பண்ணிடுவாங்க, நிறுத்திடுவாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் உங்ககிட்டையும் அவங்க சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் நீங்கள் அது எதுக்குமே கவலைப்பட வேண்டாம். அதை எதையும் நீங்கள் நம்பவும் வேண்டாம். ஏன்னா நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய பையங்களுக்கு, அதாவது என்னுடைய பையங்கள் 4 பேருக்கு, நான் 3 பேருக்கு நான் என்னென்ன கொடுப்பேனோ, என்னுடைய சொத்துலேருந்து நான் என்னென்ன கொடுப்பேனோ அது எல்லாத்தையுமே நான் பழனிக்கும் கொடுப்பேன். அவன் என்னுடைய பையன் மாதிரி தான். அவன் இவங்க எல்லாருக்கும் முன்னாடி எனக்கு கிடைச்ச என்னுடைய மூத்த பையன். ஸோ நான் அவனுக்கு எல்லாமே பண்ணிடுவேன். நீங்கள் அதை பற்றி கவலைப்படவே வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஸ்ட்ரெயிட்டாகவே சொல்லிடுறாரு. ஸோ இது பொண்ணு குடும்பத்துக்காரங்களுக்கு ரொம்பவே ஒரு ஆறுதலான வார்த்தையாக தான் இருக்குது. இப்போ இதற்கப்புறம் பாண்டியன் குடும்பத்தை சார்ந்த, அதாவது பாண்டியன் குடும்பத்தை சார்ந்த யாரை பற்றியும் அந்த முத்துவேல் சக்திவேல் அவங்கக்கிட்ட தப்பாக பேசினார் அப்படின்னா அவங்க கண்டிப்பாக நம்புறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. ஸோ இதெல்லாம் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளும் எதிர்பார்த்தோம். ஸோ அப்படி தான் எபிசோடும் இப்போ காமிக்கிறாங்க. பட் நேயர்களான நம்மளுடைய விருப்பம் என்ன அப்படின்றது நமக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். நம்மளுடைய விருப்பம் ஒன்று தாங்க. அதாவது நமக்கு என்ன ஆசைப்பட்டோம் அப்படின்னா, நம்ம அரசியும் நம்ம பழனியும் ஜோடியாகணும் அப்படின்றதான் நம்மளுடைய ஆசை. பட் அந்த ஆசை நிராசை ஆகிருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஏன்னா என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு யாராலையுமே கெஸ் பண்ண முடியலைங்க. இப்போ இந்த கல்யாணமும் நின்று போகுமா? அதற்கப்புறம் அரசியை தான் கல்யாணம் பண்ணி வைப்பாங்களா? அப்படி இல்லை அரசிக்கு குமார் தான் ஜோடியா? குமாரும் நம்ம சக்திவேலும் நினச்ச மாதிரி அரசியை கல்யாணம் பண்ணிட்டு போய் அவங்க கொடுமைப்படுத்தி பழி தீர்த்துக்க போகிறாங்களா? ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக தாங்க இருக்குது. பட் எது எப்படி நடந்தாலும் பாண்டியன் என்ன பண்ணுவார் அப்படின்னா பழனியை கைவிட மாட்டார் அப்படின்றது இப்போ ரொம்ப நல்லாவே புரிஞ்சிருச்சு. அப்போ பழனியோடைய வாழ்க்கை காப்பாற்றப்பட்டாலும் அரசியுடைய வாழ்க்கை என்னாகும் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது. பட் எது எப்படி இருந்தாலும் அரசியும் ஒன்று சளைச்சவங்க கிடையாது. அவங்க இங்கேயே பார்த்திங்கன்னா எல்லாரையுமே ஆட்டி படைச்சிக்கிட்டு இருப்பாங்க. கோமதியவே ஆட்டி படைச்சி வீட்டில் எந்த வேலைகளையும் செய்யாமல் தன்னுடைய வாயை மட்டுமே வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா விஷயத்துலேருந்தும் தப்பிச்சுக்கிட்டு இருப்பாங்க நம்ம அரசி. ஸோ அதே மாதிரியே அங்கேயும் போய் தப்பிக்க போகிறாங்களா, என்ன நடக்க போகுது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக தாங்க இருக்குது. ஸோ அடுத்தடுத்து வர எபிசோட்ஸில் என்ன நடக்க போகுது அப்படின்றது ரொம்பவே த்ரில்லிங்காக தான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ இடையில பொங்கல் எபிசோட் மட்டும் தான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கலகலன்னு காமிச்சிருந்தாங்க. அதற்கப்புறம் பழையபடியும் சீரியல் பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்முக்கு வந்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா இப்போவும் பழனியுடைய கல்யாண எபிசோட் கொண்டு வந்தது நம்ம எல்லாருக்குமே ரொம்பவும் சந்தோஷம்தான். பட் நம்மளுடைய ஆசை அரசிக்கு ஜோடி ஆகணும் அப்படின்றது மட்டும்தான். அதை டைரக்டர் நிறைவேற்றி வைக்க போகிறாரா இல்லை என்ன பண்ண போகிறாரு அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தாங்க பார்த்தாகணும். இது இப்படி இருக்கும் போதே அந்த பொண்ணுக்கு நம்ம பழனியை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் பழனிக்கு இப்போ பார்த்தீங்கன்னா கல்யாணத்தில் எந்த விதமான உடன்பாடுமே இல்லை. ஏன்னா ஒரு தடவை கல்யாணம் நின்னதை அவரால் தாங்கிக்கவே முடியல. அவர் ரொம்பவே வருத்தப்படுறாரு. இப்போ அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, நமக்கு கல்யாணம்னு ஒன்று வாழ்க்கையில் நடந்தால் ஓகே, அப்படி நடக்கலைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற ஸ்டேஜுக்கு பழனி வந்துட்டார். ஸோ இது ரொம்பவும் வருந்தத்தக்க விஷயம்தான். இந்த விஷயம் பாண்டியனுக்கு புரிஞ்சதுனால தான் அவர் என்ன பண்ணுறாரு, அடுத்தடுத்து சீக்கிரமாக அவருக்கு எப்படியாவது கல்யாணம் பண்ணி வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு மூவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அதுக்கு எடுத்துக்காட்டாக தான்
இன்றைக்கி என்ன பண்ணார் அப்படின்னா, பொண்ணு பார்த்தவங்க கிட்ட அத்தனை விஷயங்களையும் சொல்லி, தன்னுடைய சொத்துல முழு உரிமையும் பழனிக்கு இருக்குது அப்படின்ற விஷயத்தையும் அவங்களுக்கு எடுத்து கூறி என்ன பண்ணியிருக்காரு, கல்யாணத்தை முடிவு பண்ணியிருக்காரு. அவங்க அன்னைங்க வந்து பிரச்சனை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது, நீங்கள் அதையும் நம்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லி முகத்துக்கு நேராகவே அவங்கக்கிட்ட அத்தனை விஷயங்களையும் சொல்லிட்டாரு. இப்போது ஒரே வாரத்தில் கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற முடிவுக்கும் பாண்டியன் வந்துட்டார். அப்போ அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இங்கே பாருங்கள், ரொம்ப நாள்லாம் முகூர்த்தத்தை தள்ளி போட வேணாம். உங்கள் பொண்ணுக்கும் 36 வயசு ஆகுதுன்னு சொல்கிறீங்க, எங்கள் பையனுக்கும் வயசாகுது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், முகூர்த்தத்தை தள்ளி போடாமல் வர்ற முகூர்த்தத்திலே கல்யாணம் வச்சிடலாம். அடுத்த வாரத்திலே ஒரு ரொம்ப நல்ல முகூர்த்தம் இருக்குது, அப்போயே கல்யாணத்தை பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னோடனே அவங்களும் சரின்னு சொல்லிடுறாங்க. கல்யாணத்தை சிம்பிளாகவே பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி பாண்டியன் சொல்கிறாரு. அதற்கு முதல் நாள் நம்ம நிச்சயதார்த்தத்தை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்லிடுறாரு. ஏன்னா நிச்சயதார்த்தம் தனியாக வச்சு அதற்கு ஒரு நாள் குறித்து கல்யாணம் வைக்கங்குள்ளேயும் இந்த முத்துவேலும் சக்திவேலும் சேர்ந்து இல்லாத வேலைகள்லாம் பார்த்துடுறாங்க அப்படின்றது பாண்டியனுக்கு ரொம்ப நல்லாவே புரிஞ்சிருச்சு. அதனால தான் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, உடனே கல்யாணத்தை முடிக்கணும், ஒரே வாரம் தான், அதுக்குள்ளே கல்யாணத்தையே முடிச்சிடணும், அப்போ இவங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து இப்படி ஒரு முடிவை எடுத்துட்டாரு. ஸோ இதற்கப்புறம் முத்துவேல் சக்திவேல் என்ன பண்ண போகிறாங்க, இந்த பிரச்சனைகள்லேருந்து எப்படி அவங்க வந்து வெளியில் வர போகிறாங்க. ஏன் அப்படின்னா, இப்போ பழனிக்கு கல்யாணம் பண்ணுறதே அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை தான். அந்த பிரச்சனைகளை எப்படி அவங்க முறியடிக்க போகிறாங்க அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான். பட் இந்த வாட்டி அவங்க கல்யாணத்தையே நிறுத்தினாலும் பாண்டியன் வந்து அரசியை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ உங்களுக்கு பழனிக்கு யார் ஜோடியாக வரணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். ஏன்னா அரசி தான் ஜோடியாக வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். பட் அரசிக்கும் பழனிக்கும் வந்து அதிக ஏஜ் டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. அரசியும் வந்துட்டு இவங்களுக்கு 5வது பொண்ணு. ஸோ 5வது பொண்ணுங்கிறதுனால பழனிக்கும் அரசிக்கும் நிறைய வயசு வித்தியாசங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 15-16 வருஷத்துக்கு மேலே வித்தியாசம் கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால பாண்டியன் என்ன பண்ண போகிறாரு அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான். அரசி அதற்கு மீறி இவங்க முடிவு பண்ணாலும் அரசி அதற்கு என்ன பண்ண போகிறாங்க, அவங்க ஒத்துக்குவாங்களா அப்படின்றதும் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக தாங்க இருக்குது. பட் நம்மளுடைய முடிவு அது நமக்கு ஓகே தான், அப்படி சீரியல் போச்சுன்னா நமக்கு சந்தோஷம்தான். பட் அவங்க இடத்துலேருந்து அவங்க என்ன யோசிக்கிறாங்க, அந்த கேரக்டராக இருந்து அவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத நம்மளால் இன்னுமே ஜட்ஜ் பண்ண முடியலை. ஏன்னா எந்த ஒரு இடத்துலையுமே வந்துட்டு அரசி வந்து பழனிக்கு சப்போர்ட்டாவோ ஆறுதலாவோ அவங்க வந்துட்டு இது வரைக்கும் பேசின மாதிரி ஒரு எபிசோடு கூட இப்போ வரைக்கும் காமிக்கலை. ஸோ எப்படி என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது சுத்தமாகவே புரியலைங்க. இப்படி இருக்கும்போது இப்போ பழனிக்கு வந்து கல்யாணத்தில் அந்தளவுக்கு ஆர்வமெல்லாம் இல்லை. இன்னொரு பக்கம் தங்கமயிலுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை காத்துக்கிட்டு இருக்குங்க. ஏன்னா தங்கமயில் வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இந்த டீச்சர் வேலையை எப்படியாவது சீக்கிரமாக காலி பண்ணி விட்ருவாங்க நம்மக்கிட்ட இருந்து அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆப்பு. என்ன அப்படின்னா, அவர் வந்துட்டு அந்த பிரின்சிபல் இன்றைக்கே நீங்கள் வந்துட்டு எதற்காக இன்னும் சர்டிஃபிகேட் கொடுக்கல அப்படின்னு சொல்லி சத்தம் போட ஆரம்பிச்சிடுறாரு. சீக்கிரமாக சர்டிஃபிகேட்டை கொடுங்க, ரொம்ப நாள் சர்டிஃபிகேட் இல்லாமல் வேலையெல்லாம் பார்க்க முடியாது அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே நம்ம தங்கமயிலுக்கு பார்த்திங்கன்னா புளியை கரைக்க ஆரம்பிக்குது. அச்சோ நம்ம என்ன பண்ண போகிறோம், இவர் பாடுக்கு இப்படி கேட்குறாரே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் ரொம்பவே பயப்படுறாங்க. ஸோ இப்போ வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சார் நான் வந்து ட்ரை பண்ணுறேன், அது வந்து சீக்கிரம் கிடச்சிரும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ சமாளித்து பார்க்குறாங்க. அப்போ அவர் என்ன சொல்லிடுறாரு அப்படின்னா, இங்கே பாருமா, திங்கக்கிழமை கண்டிப்பாக சர்டிஃபிகேட்டை சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னே, ஐயோ இல்லை சார் திங்கக்கிழமை நான் ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி நான் அப்போ பாண்டியன்கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே, பாண்டியன்கிட்ட பேசினா அவர் ஸ்ட்ரெயிட்டாக தன்னுடைய அப்பா அம்மா கிட்டேயே பேசிடுவார் அப்படின்ற விஷயம் தங்கமயிலுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஸோ தங்கமயில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லை சார் நீங்கள் அவங்கக்கிட்டலாம் பேச வேணாம், திங்கக்கிழமை தானே சார் நான் சப்மிட் பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கிளம்பிடுறாரு. இப்போ அவங்க அதை நினச்சி ஒரு பக்கம் ரொம்பவே டென்ஷனாக இருக்கிறாங்க. இன்றைக்கி பொண்ணு பார்க்குறதுக்கு தங்கமயில் மட்டும் போகலைங்க, இவங்க எல்லோரும் மட்டும்தான் போயிருக்கிறாங்க. நம்ம ராஜி, மீனா இவங்க எல்லோரும் போயிருக்கிறாங்க. சரி ஓகே, பொண்ணை பார்த்துட்டாங்க. இப்போ கிளம்பி வீட்டுக்கு வர்றாங்க. வர்றதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா காந்திமதி பாட்டிக்கிட்ட தங்கமயில் பேசிக்கிட்டு இருக்காங்க. தங்கமயில் வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, பாட்டிக்கிட்ட எல்லா உண்மைகளையும் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு தெரியுமா அவங்க எங்கே போயிருக்காங்கன்னு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற அத்தனை பேரும் என்கிட்ட சொல்லிட்டா போவாங்க எங்கே போகிறேன்னு அப்படின்ற மாதிரி பாட்டி கேட்குறாங்க.
ஐயோ இல்லை பாட்டி அதுக்கு கேட்கல, இது நம்ம சித்தப்பாவுக்கு பொண்ணு பார்க்க தான் போயிருக்காங்க. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சு தான் போயிருப்பாங்கன்னு நான் நினச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னது பழனிக்கு பொண்ணு பார்க்க போயிருக்காங்களா? எந்த ஊர் பொண்ணு, பொண்ணோட பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அடுக்கடுக்காக காந்திமதி கேள்விகளை கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அதற்கு தங்கமேலும் பதில் சொல்கிறாங்க, இங்கே பக்கத்தில் தான் பாட்டி, அப்புறம் வந்து பொண்ணோட பேர் வந்து சீதா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சீதாவா? ரொம்ப ரொம்ப நல்ல பேர் தான், லட்சணமான பேராக தான் இருக்குது. ஓகே ஆயிடுச்சா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இல்லை நானும் அவங்களுக்கு தான் காத்துக்கிட்டு இருக்கேன், அவங்க வந்தாங்கன்னா தான் தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ பாண்டியன் வந்து வந்துடுறாரு. வந்தவுடனே காந்திமதிக்கு கேட்குற மாதிரி சத்தமாக சொல்கிறாரு, இங்கே பாருங்கள் பொண்ணு வந்து ஓகே ஆயிடுச்சுப்பா தங்கமேலு, அடுத்த வாரத்திலே கல்யாணம் அப்படின்ற மாதிரி தங்கமேல்கிட்ட சொல்கிற மாதிரியே காந்திமதி கிட்ட எல்லா உண்மைகளையும் சொல்கிறாங்க. அதற்கப்புறம் கோமதியும் காந்திமதி கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. எதுக்காகம்மா இந்த பனி நேரத்தில் இங்கே உட்காந்துட்ருக்க அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே, உங்கள் குடும்பத்தில் எல்லோரும் நடக்கிறது இங்கே உட்காந்தா தான் தெரியும், உங்கள் எல்லாரையுமே நான் பார்த்துட்ருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை பார்க்கும்போது கோமதிக்கு ரொம்பவே அவங்கள பார்க்குறதுக்கு பாவமாக இருக்குது. தன்னுடைய பேர பிள்ளைங்களே பக்கத்தில் இருந்து பார்க்க முடியலையே தன்னுடைய அம்மாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்படுறாங்க. சரி ஓகேங்க, இன்றைக்கி எபிசோடு இதோட தாங்க முடிச்சிருந்தாங்க. நாளைக்கு எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.